அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வேலைக்கு போனது பார்த்திங்கன்னா பெரிய வண்டி பாயிண்ட்டுங்க. இது வந்து கேஷிங் பைப் இறக்கிறது. இது பார்த்திங்கன்னா 160 அடியில் போர் வந்து மட்டத்திலிருந்து கல் வந்து பூராவில் சில்ட்டாகி அடைச்சிடுது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து 160 அடியில் ஒரு அடப்புங்க, மேலே வந்து 90 அடியில் ஒரு அடப்பு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேலேருந்து 5 இன்ச்சு கேசிங் இறக்கி அந்த அடப்பெல்லாம் கிளியர் பண்ணி விட்டுட்டுங்க. வேறு இங்கே பைப் காட்டுறோம் பார்த்திங்களா, இந்த பைப்பை வந்து 5 இன்ச்சு பைப்புங்க. இது 10 கேஜ் பைப்பு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இது உள்ளே இறக்குறோம் பார்த்திங்களா, இறக்கிட்டுருக்குறோம். இது இறக்கிங்க அந்த மட்டத்துக்கு இங்கே கொண்டு நிறுத்திட்டோம்னா வர்ற கல்லுகளை வந்து அதில் முட்டி அப்படியே நின்றுக்கு. தண்ணி வர்றதுக்கு பைப்லேயே வந்துங்க ஹோல்ஸ் போட்டுட்ருவோம். ட்ரில் அப்படி ஹோல் அதுலேயே வந்து ட்ரில் பண்ணி விட்ருவோம். தண்ணி வர்ற தண்ணி வந்து ஸ்டாப் ஆகாது. பைப் மூலியமாக அப்படியே அதில் வந்து தண்ணி உள்ளே ஊற்றிடும். கல் அந்த இதெல்லாம் வர்றது வந்து அப்படியே பைப்பில் முட்டி நின்றுக்கு வந்து பார்த்திங்களா இறங்கிட்டு இருக்குது. அப்படியே மெதுவாக கீழே இறக்கிட்டுருக்குறோம். கீழே இறங்குதுங்க. அது பார்த்திங்கன்னா சைடில் ரோப் போட்டு பிடிச்சிக்கிறோம். கீழேருந்தே ரோப் வருங்க மேலே 2 சைடுமே. கீழே இறங்க வரைக்கும் ரோப் போட்டு கெப்பாசிட்டியில் இறக்கிட்டு ரோப் வந்து அங்கே மேலே அப்படியே இழுத்து போல்ட்டு போட்டு நிறுத்திட்டு கட்டி விட்ருவோம். நீட்டாக இருக்குங்க. கட்டி விட்டு ப்ளஸ்ஸிங் பண்ணோம்னா அந்த சீட்டிங் வந்து அந்த இறக்குற கேசிங் வந்து அப்படியே சீட்டிங்காகி நின்றுடும். இந்த போரில் இடையில அடைக்கிறது, கல் வந்து அடைச்சிக்கிறதுங்க. இந்த காக்கா பொண்ணு மதுர் மாதிரி வருங்க, அந்த இது அடைக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த மாதிரி இடையில கேஷிங் நிறுத்துறது பாருங்க. இந்த மாதிரி மேலேருந்து நிறுத்துறது இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம். பாருங்க கடைசி பைப்பு இது இறக்கியாச்சு. பாருங்க இந்த மாதிரி சீட்டிங் பண்ணணும். பாருங்க ட்ரில்லை வச்சு சுற்றி வர ஹோல்ஸ் போட்டு போல்ட் போட்டு நிறுத்திடுவோம். அந்த பைப் உள்ளே போகாத உள்ளெல்லாம் கழட்டி விட்டாலும் போகாதுங்க. பாருங்க போல்ட் போட்டு பாருங்க இந்த ரோப்பு இந்த இடத்துல கட்டி விட்டு எல்லாம் நீட்டாக பண்ணி விட்டு பாருங்கள் ராடு மாதிரி ப்ளஸ்ஸிங் பண்ணுறோம். கல் பாருங்கள் எத்தனை கழுத்தை வந்துருக்குது உள்ளே இருந்து பார்த்தீங்களா. இந்த மாதிரி கல் வந்துச்சுன்னா இடையிலே அடைச்சிக்கு. புளியூர் 600 அடின்னு இந்த போர் வந்து 700 அடி. இடையில வந்து பார்த்திங்கன்னா 160 அடியில் கப்புன்னு அடைச்சிடுச்சு. அடைச்சி அதை கிளியர் வண்டி இருக்கிறோம். பாருங்க எத்தனை தான் கல் வந்துருக்குது. பூரா அப்படியே இந்த அரை இன்ச் சல்லி மாதிரியே வருதுங்க. இப்போ வரும் பாருங்க, ப்ளஸ்ஸிங் விட்டோம்னா வரும் பாருங்க. தண்ணி வருதுங்க. இந்த கொஞ்சம் நேரத்தில் பாருங்க இப்படி வரும். ப்ளஸ்ஸிங் வண்டிட்டு இருக்கிறோம். ப்ளஸ்ஸிங் வண்டியாச்சுன்னா பாருங்க கல் வருது பார்த்திங்கன்னா. கீழே 700 அடியில் போய் மேலேருந்து விழுந்த கல்லுகள் பச்சுன்னு எல்லாமே பண்ணிட்டுருக்குதுங்க வெளியில். பாருங்க இப்படித்தான் வருதுங்க. சட்டுப்பட்டுன்னு அடிச்சு சொல்லுவோம். கீழே கல் ஃபுல்லாக கல்லுங்க பச்சுன்னு கல் எல்லாம் ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா கிளியர் வண்டி. இது ப்ளஸ்ஸிங் பண்ணால் வேறு முடிஞ்சுதுங்க. உங்கள் போரில் எதுவும் ஒரு கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி இடையில அடைச்சிருக்குது, மோட்டர் இறங்கல எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். வந்து கேமரா பார்ப்போம். கேமரா பார்த்துட்டு எந்தெந்த இடத்துல கேஷிங் வைக்கணுமோ அந்தந்த இடத்துல கேஷிங் வச்சு போகிற கிளியராக நீட்டாக ரெடி பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி வேலைக்கு வருங்க நம்பர் முன்னாடி இருக்குது. எதாக இருந்தாலும் கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம்ங்க.